வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கதறி கதறி அழுறாங்க. அது எதுக்காக அழுறாங்க அப்டின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க அழுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சாச்சனா. சாச்சனா ஒரு விஷயம் பண்ணதுனால இவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. சாச்சனா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, மைக் போடாம வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பிக் பாஸ் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து வார்ன் பண்ணிட்டாரு. சாச்சனா மைக்க மாத்துங்க அப்டின்ற மாரி. இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடந்தா கேப்டன் உடனே வந்துருவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். சாச்சனா மைக் மாட்டல. அவங்க பக்கத்தில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து இந்த வார ரூல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா தான் இருந்தாங்க. பட் அன்ஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றதுனால யார் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, பவித்ராவே வாண்டடா வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அன்ஷிதாவுக்கு வந்து த்ரோட் சரியில்ல அப்படின்றனால. பட் த்ரோட் சரியில்லனாலும் சைகை மூலமா செய்யுங்கன்ற மாரி பிளான் பண்ணாங்க. பட் பவித்ரா வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஈவன் மஞ்சரியும் வந்து நான் பண்றேன் அவங்களுக்கு பதிலா டாஸ்க் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவித்ராவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. லைக் அழுதுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மைக் மாட்டாதனால, இவங்க இந்த மாரி இப்போ டாஸ்க் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மைக்க மாட்டுங்க அப்படின்றத அழுதுகிட்டே வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இவங்க வந்து ஒப்பாரி வச்சு அழுற மாரி உண்மையிலேயே வந்து நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால, அத வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு, எந்த கூச்சமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பாரி வைக்கிறதுன்னா, ரொம்ப அடிச்சுன்னு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு அந்த ஒப்பாரி மேட்ச் ஆகுற மாரி, இந்த மாரி சாச்சனா மைக் போடாம விட்டுட்டா, தேவையில்லாம எனக்கு டாஸ்க் வந்துருச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் மைக்க மாட்டுங்க அப்படின்ற மாரி, மைக்க மாட்டாம பேசாதீங்க அப்படின்ற மாரி அழுதுகிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி எந்த டைம்ல வேணாலும் சரி, மைக் இல்லாத பட்சத்தில இந்த அலர்ட் வந்துருச்சு ஃப்ரம் பிக் பாஸ் அப்படின்னா, அருண் வந்து தன் கடமைய செய்ய மறக்கல. கேப்டன்சி டாஸ்க்க அவர் கரெக்ட்டா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அடுத்து எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறமும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்ஷிதா, அண்ட் தென் தர்ஷிகா இவங்கலாம் வந்து முழிச்சுட்டே வந்து பேசிட்டு இருப்பாங்க மைக்க வச்சுட்டு. அப்பயும் வந்து உள்ள பர்மிஷன் கேட்டு அவங்களுக்கும் வந்து பனிஷ்மென்ட் குடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாக்கு வந்து சைகையிலே வந்து அத பண்ணணும். லைக் மைக் போடலன்னா டாஸ்க் குடுப்பாங்க. ஒழுங்கா மைக்க போடுங்க அப்படின்றத சைகையிலே வந்து பண்ண சொல்லியிருப்பாரு. அவரோட கேப்டன்சி ஒரு பொறுப்புணர்வுக்கு வந்து அளவே இல்லாம போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா, இத சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன்சி சரியில்லன்னு சொல்லிடுவாங்க. அதனால அவர் வேலைய கரெக்ட்டா பார்க்குறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.